அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் எல்லோருமே எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் ரம்ஜான் முபாரக். நம்ம வந்துட்டு சிக்கன் போண்டா, சிக்கன் பஜ்ஜி இதுக்கு நம்ம என்ன பேர் தரோமோ அதுதான். வந்துட்டு சிக்கன் சாப்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். இது வந்துட்டு பஜ்ஜி டைப்பில் இருக்கும். நம்ம வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி அதே மெத்தட். பட் வந்துட்டு இது சிக்கன் வச்சு செய்கிறது. இது கொஞ்சம் நியூ டிஷ் தான். இது வந்துட்டு எங்கள் ஊரில் பீஃபை வச்சு கூட பண்ணுவாங்க, சிக்கன் வச்சு பண்ணுவாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்துட்டு நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு பூண்டு இடிப்போம்ல, அதை வச்சு கொஞ்சம் லைட்டாக இடித்து எடுத்து வச்சுக்கலாம் சிக்கனை. மசாலா வந்துட்டு கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகாய் தூள், உப்பு, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சா ஓகே. இல்லை எங்களுக்கு டைம் இல்லை அப்போவே செய்யணுனாலும் ஓகே, ஒன்றும் இஷ்யூ இல்லை. மிக்ஸ் பண்ணி, ஏன்னா நம்ம வந்துட்டு அப்போவே செய்யணுனாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, ஒன்றும் இஷ்யூ இல்லை. எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, நம்ம பஜ்ஜி மாவு இருக்குல்ல, அந்த பஜ்ஜி மாவு நம்ம பவுலில் சேர்த்துட்டு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பஜ்ஜி மாவில் தான் சேர்த்து, சிக்கன்லேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பஜ்ஜி மாவு, அதில் சிக்கனுடைய ஒவ்வொரு பீஸ் எடுத்து டிப் பண்ணி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டியதான். நம்ம வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்கிறோம்ல, அதே ப்ராசஸ் தான். ஆயில் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை சட்னியோ டொமேட்டோ கெச்சப்போ வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.